ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் டேஷ் விஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசமலாய் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான முறையில் வீட்டிலையே செய்யக்கூடியது தாங்க இது. கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிச்சது. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இப்போ நான் 2 லிட்டர் அளவுக்கு பன்னீர் செய்கிறதுக்கு பால் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அது நல்லா காய்ச்சிக்குங்க. நல்லா காய்ச்சி பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4-5 கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4-5 கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை நம்ம திரிச்சு எடுத்துக்க போகிறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா திரண்டு பன்னீர் வந்து நல்லா திரண்டு வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம பன்னீர் வந்து நல்லா திரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இன்னொரு பேட்ச் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஒரேடியாக லெமன் ஜூஸ் மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாதுங்க. அப்போ வந்து நல்லா உங்களுக்கு திரிஞ்சு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பன்னீரை திரிச்சுக்கலாம். இப்போ வந்து மீதி இருக்க இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா பன்னீர் தண்ணியாக நல்லா பிரிஞ்சு வந்துடும் பாலில். பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பன்னீர் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இப்போ ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தில் வந்து நம்ம பன்னீரை வந்து பிரித்து வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக கோல்டு வாட்டரை ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புளிப்போட டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சமாக கோல்டு வாட்டரை ஆட் பண்ணி நம்ம நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணணுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபில்டரை விட இந்த கிளாத் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் ஒரு 1/2 hour வச்சிடலாம் அப்படியே. இப்போ நம்ம வந்து ரப்டி செய்ய போகிறோம். ரப்டி செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1.5 லிட்டர் பால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்சு இந்த வர்ற ஆடையை வந்து இந்த மாதிரி சைடில் தள்ளி விட்டுட்டே வரணுங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் இந்த மாதிரி நல்லா ஆடை கட்டி நல்லா வரும். பால் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆடையை மட்டும் அப்பப்போ தள்ளி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு 1.5 லிட்டர் பால் வந்து ஓரளவுக்கு சுண்டி வந்தாச்சு. நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நட்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் அண்ட் பிஸ்தா ரெண்டுமே சேர்த்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதில் வந்து சுகர் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம பால் வந்து ஆல்ரெடி சுண்டிருச்சு. ஸோ சுகர் வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரப்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ரப்டி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ வந்து பன்னீர் வந்து நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பன்னீர் வந்து நம்ம நல்லா உடச்சி விட்டு நல்லா சாஃப்டாக ஆக்கிக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு தண்ணியெலாம் நல்லா ஃபில்ட்ராகி வரும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு சாஃப்டாக பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து நம்ம பன்னீர் பால்ஸ் வந்து சாஃப்டாக இருக்காது. ரசமலாய் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுறணும். இப்போ வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்து ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி ஆக்கி இந்த மாதிரி லைட்டாக நம்ம உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். விரிசல் இல்லாமல் நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கணும். இப்போ எல்லா பன்னீரையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி பொறுமையாக விரிசல் இல்லாமல் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லா பன்னீரையும் உருட்டி இந்த மாதிரி ஷேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சுகர் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா சுகரும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பன்னீர் பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. நல்லா வேக வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதை விட டபுள் மடங்கு ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ரப்டியில் வந்து பன்னீரை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரப்டியில் சேர்த்திட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. நம்ம டேஸ்டியான ஹோம்மேட் ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.